காஞ்சிபுரத்தில் சீருடையில் இருந்த பெண் காவலரை வெட்டிய விவகாரத்தில் அவருடைய கணவர் மேகநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன பதிவு பண்ணுங்க. பகுதியை சேர்ந்தவர் டெல்லி ராணி. இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு காவல்துறையில பணிக்கு சேர்ந்து தற்போது முதல்நிலை காவலராக விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்தில் பெண் காவலராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில இவரது கணவர் மேகநாதன். இவர் கம்ப்யூட்டர் சர்வீஸ் செய்யும் இன்ஜினியராக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இந்த நிலையில கடந்த 6 மாதத்திற்கு மேலாக இந்த மேகநாதனுக்கும் இந்த டெல்லி ராணி பெண் காவலர் டெல்லி ராணிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப தகராறு காரணமாகவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையிலே நேற்று மதியம் இதே நேரத்திற்கு டெல்லி ராணி பணி முடிந்து காவல் நிலையத்திலிருந்து பணி முடிந்து தனது வீட்டிற்கு சிறுகாவிரி பாக்கத்திற்கு நோக்கி காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகே இருக்கின்ற சாலை தெரு பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக அவருடைய கணவர் மேகநாதன் டெல்லி ராணி சீருடையில் இருந்த பெண் காவலர் டெல்லி ராணியை வழிமடக்கி அவரிடம் தகராறு செய்திருக்கிறார். தகராறின் காரணமாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீரென மேகநாதன் தான் கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து பெண் காவலர் டெல்லி ராணியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனால் நிலை குலைந்து போன டெல்லி ராணி அருகில் இருந்த ஏடிஎம் மையத்துக்குள்ள புகுந்து கதவை மூடிக்கொண்டார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் இதனை பார்த்து சுதாரித்து ஓடி வந்த நிலையில மேகநாதன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அதனைத் தொடர்ந்து டெல்லி ராணி மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு படுகாயம் அடைந்த நிலையில காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு கை ஆபரேஷன் எல்லாம் செய்து அவர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில அவருடைய தப்பி ஓடிய கணவனை பிடிப்பதற்காக காஞ்சிபுரம் போலீசார் தீவிர வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில அவர் இன்றைக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் பாண்டிச்சேரி பகுதிக்கு சென்றுவிட்டு இன்று காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் சரணடைவதாக எண்ணி இந்த காஞ்சிபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது போலீசார் அவரை மடக்கி பிடித்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட மேகநாதனிடம் விசாரணை செய்வதற்காக அவர்கள் சிவகாஞ்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சிவகாஞ்சி போலீஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. 24 மணி நேரத்தில் இந்த பெண் காவலரை வெட்டிய கணவரை கைது செய்யப்பட்டிருப்பது வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காஞ்சிபுரம் பகுதியில். நன்றி தன்ராஜ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.